Welcome to CookingVegSimply. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஆடி வெள்ளி மாவிளக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கு ஜெனரலாவே எல்லா கடைசி வெள்ளியோ இல்லனா ஏதாவது ஒரு வெள்ளியில நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம், வடை பண்ணி சாமி கும்பிடுவோம், ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி சாமி கும்பிடுவோம். இல்ல ஆடி கூழ் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து மாவிளக்கு அதையும் நம்ம பண்ணி சாமி கும்பிடலாம். நீங்கள் தேவகோட்டையில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து கோட்டையம்மன் கோயில் திருவிழான்னு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கே மாவிளக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்டிலேருந்தும் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிடுவாங்க. அது உங்களோட எந்த சாமிக்கு வேணாலும் நீங்கள் அந்த மாதிரி மாவிளக்கு வீட்டிலையே பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம். உங்களோட குலதெய்வத்தில் வேண்டி நீங்கள் அந்த மாதிரி சாமி கும்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வந்து எவ்ரி இயர் அந்த கோட்டையம்மன் கோயிலுக்கு போகும்போது இந்த மாவிளக்கு பண்ணி நாங்கள் எல்லாருமே போய் சாமி கும்பிட்டு வருவோம். இது வந்து ஈஸி தான் பண்ணுறதுக்கு. ஆனாலும் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்டே கேட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆன்லைன்லேயே சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி. அவங்க சொல்லி கொடுத்தா அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் கொஞ்சம் குயிக்காக எப்படி பண்ணுறது, ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இதில் உள்ள ஸ்பெஷல். இந்த மாவிளக்கு இது என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரை கப்பு பச்சரிசியை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 3/4 கப் வெல்லத்தை நல்லா பொடிசாக நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 1 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டவலில் நல்லா அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலே நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவோம். மாவிளக்கு வந்து குக் பண்ண மாட்டோம், அப்படியே உள்ள இது. அதனால கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்தால் கூட நல்லது தான். ஸோ இதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு சலிச்சுக்கோங்க. திரும்பவும் அதை நல்லாவே ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நைஸ் பவுடராக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஸோ அந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு அது கூடவே துருவி வச்ச வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த மிக்சிலே நீங்கள் அரைச்சிட வேண்டியதான். நீங்கள் வந்து கையிலெல்லாம் பிசையணும்னு அவசியம் இல்லை. அந்த மிக்சிலேயே அந்த வெல்லத்தையும் போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அழகாக ஒரு பால் மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்ல மாவு நம்மளோட கோதுமை மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட வேண்டியதான். பிசைஞ்சிட்டு இதுக்குன்னே வந்து நம்ம சாமிக்கு நைவேத்தியம் இப்போ சாமிக்கு வந்து விளக்கேற்ற போகிறோம் அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்க, அங்கே நைவேத்தியத்துக்குன்னே இப்போ நம்ம வந்து சில வீட்டிலலாம் தனியாகவே பவுல் அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பிளேட்டு அதெல்லாம். அந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து அதில் நல்லா கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த டோவை வந்து அதில் வச்சு செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு வேணும்னா இப்போ வந்து மேலே கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேப் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா அப்படியும் நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நல்லா நடுவில் வந்து டென்ட்டு ஒரு குழி போட்டுட்டு ஏன்னா அதில் நெய் ஊற்ற போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த குழி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அழகாக க்ரீஸ் பண்ணி ஒரு ஷேப், ஒரு விளக்கு அகல் விளக்குலாம் ஏற்றுற மாதிரி ஒரு ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒன்றும் ரொம்ப வேலையெல்லாம் இல்லைங்க, ஈஸி. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இது அப்படியே பாலிஷ்டாக பளபளன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி இல்லையே கொஞ்சம் விரிசலாக இருக்கேனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை ஏன்னா நம்ம மனசார வேண்டி சாமி கும்பிடும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை, நல்லபடியாக சாமி கும்பிடலாம். ஸோ இதை வந்து நல்லா அழகாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ தொட்டு ஃபுல்லும் அதே மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து நடுவில் வந்து நெய் ஊற்றிட்டு சுற்றி குங்குமம் வச்சுட்டு திரி போட்டு நம்ம சாமி கும்பிட போகிறோம். அவ்வளோதான் இதில் உள்ள முக்கியமான விஷயமே. இங்கே வந்து நம்ம இதில் என்ன அப்படின்னா, இது வந்து எடிபிள் லேம்ப் நமக்கே தெரியும், அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா. இதில் என்ன ஸ்பெஷல்னா, அந்த விளக்கு எறிகிற அந்த நெய்யோட வாசம் இருக்கே, ஓ மை காட், அது வந்து சான்ஸே இல்லைங்க. அந்த பார்த்து சாப்பிட்றதுக்கு தான் எல்லாருக்குமே ஆசைப்படுவோம், எல்லாருக்குமே அதுதான் பிடிக்கும். அது கூடவே வந்து தேங்காய் கூட சாப்பிட்டுங்க, ஓ மை காட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா கீறி வச்சுட்டு, ஏன்னா கொடுக்கும்போது கூட நீங்கள் பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கும்போது கூட தேங்காயோட தான் கொடுப்பாங்க அங்கெல்லாம். ஸோ அந்த தேங்காயும் அந்த மாவிளக்கும் சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லைங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து நல்லா சாமி கும்பிடுங்க. எல்லாருக்குமேகவும் நானும் சாமி கும்பிட்டாச்சு. தேங்க்யூ வெரி மச்.